நண்பர்களே, நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ஆகிட்டு. எதுக்கு வாங்க நண்பர்களே, நம்ம வந்து காலையில் காமிச்ச நண்டு எல்லாத்தையும் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நண்பர்களே, நம்ம ரெண்டாவது அலசுதான் வாங்க பார்க்கலாம். அதை இப்படி நல்லா அலசிக்கோங்க. இப்போ நாக்கில் எச்சி ஊறுதுங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. நண்டு கொடுக்க அது எதுக்கு நீ சாப்பிட போறியா? நல்லா அலசியாச்சு. இனிமே வத்தப்பொடி மசாலா எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். வாங்க. நண்டுக்கு வந்து மசாலா வதக்குதாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்கலாம். இனிமே இது என்னென்ன மசாலா? தக்காளி பல்லாரி, இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நண்டு, நல்ல மிளகு, ஒரு எல்லாம் நல்லா வசக்கி நாம ரெடி பண்ணணும்ன்றீங்களே. நல்ல மிளகு இதான் எங்கள் அம்மா. நல்ல மிளகு எவ்வளோ எடுக்கணும்? நல்ல மிளகு கொஞ்சம் போடணுமா? கொஞ்சம் போடுங்க. அதை நல்லா உரல்ல போட்டு இடிக்கணும். மூஞ்சி இல்லாம எடுக்கணும். நம்ம அம்மா கை மட்டும்தான் தெரியும். ஆமா சொல்லிட்டு தான் இருக்கேன். நல்லா நல்ல மிளகு அப்படி பொடியே நொறுக்கிக்கோங்க. இன்னும் நொறுக்கணும். நல்லா நம்ம நல்லா வதக்கிக்கோங்க நண்பர்களே. நல்ல மிளகு ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். எங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கு? உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? நண்டை போட்டுடலாம். அடி பாபா, ஓய் அடி பாபா, அடி பாபா. நண்டு ரசம் ரெடி ஆக போகின்றது. பொரியலா? காலையிலேருந்து ரசம் பொரியல் நல்லா வசக்கிக்கலாம். கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி தேவையான அளவு,
எல்லாத்தையும் போட்டு நல்லா வசக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பதமான கலரில் வந்திருக்கு. தேவையான அளவு மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் கட் பண்ணி தான் இருக்கேன். எல்லாம் மசாலாவும் போட்டாச்சு. நண்பர்களே, எனக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருக்கு பாருங்க. நல்லா இப்படி கொதிக்கட்டுமா நண்பர்களே. நண்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நண்பர்களே. நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு, நீங்களே பாருங்க, நல்லா ஜம்முன்னு ஆகிட்டு. எது கிண்டி விடு. இது இல்லையா? பாருங்க, அப்படி அழகா இருக்குங்க. பாருங்க இப்படி இருக்கு.